கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் நாம் ஆசீர்வாதங்களோடு வாசனங்களை தியானித்து கடந்து செல்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் இல்லத்திலேயும் உங்களுடைய குடும்பத்திலேயும் எல்லாவற்றையும் நிலைத்து நிற்கும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை தெரிந்து கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதத்திலே 22வது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரருக்கு தாவீதுக்கு உண்டான ஒரு நெருக்கங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் விஷயம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவர் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன? தேவனே, 1வது வசனம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய நாம் ஜெபத்தை செய்கிறோம். அநேக ஜெபங்கள் நீங்கள் சபையில் கலந்து கொள்ளலாம், இல்லத்திலே குடும்ப ஜெபங்கள் என்று சொல்லலாம், காலை நேரம் ஜெபத்தை கேட்டரலாம். ஆனாலும் எனக்கு நான் ஒடுக்கப்படுகிறேனே, நான் நெருக்கப்படுகிறேனே, எனக்கு இன்னும் ஒரு காரியம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி எண்ணுகிறீர்களா? உங்களுக்காகவும் கேட்டுக்கொள்ளுகிற அருமையான தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் நம்முடைய பாரத்தெல்லாம் அன்றைக்கே கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டார். நம்முடைய பாரங்களை சுமந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அப்போ நம்முடையக்காக அவர் இவ்வளோ பாடுபட்ட தேவன் நம்முடைய பாரங்களை அறியாமல் இருப்பாரா? நம்முடைய பாரங்கள் அறிவார். அதே விதத்தில் நம்ம கர்த்தர் மேல் பாரம் நம்ம தான் என்ன செய்யணும்? நம்முடைய பாரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் அன்று கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாரங்கள் எல்லாம் சுமந்தீரே, என்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் சுமந்தீங்களேப்பா, இன்றைய நாளிலும் தேவனே, என் பாரம் இப்பொழுது முன்பாக நான் இருக்கிறேன், என்னுடைய பாரத்தை நீர் அறிவீர். எனக்கு அன்பானவர்களே, இயேசு உள்ளந்திரியங்களை அறிந்த ஆண்டவர். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்லி ஆண்டவர் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படிதானே? ஏன் சொன்ன நம்முடைய பாரங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இந்த தாவீது அதுதான் செய்தார். அதான் 1ஆம் வசனத்தில் நீங்கள் 55 சங்கீதத்தில் 1 நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். பாருங்க, நான் பாரமாக இருக்கிறேன், ஆண்டவரை என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு நம்முடைய பாரங்கள் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு நம்ம தூரமா போகக்கூடாது. எனக்கு என்னுடைய காரியங்கள் இன்னும் சரியா நடக்கலையே, என்னுடைய வேதனைகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது, நோய்கள் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது, நெருக்கத்தில் நான் இருக்கிறேனே, ஆண்டவர் என்னை விசாலமாக நடக்கும்படியாக செய்வாரா என்று சொல்லி நீங்கள் அநேக கேள்விகளோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு உண்டான கடன் பிரச்சனைகள், உங்கள்கிட்ட பொருள் வாங்கி ஏமாத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க, தினந்தோறும் உங்களை நிந்திக்கிறவங்க, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் மனுஷர்கள் தான், வேதனை இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆண்டவரை நமக்காக சிலுவையில் எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு நொறுக்கப்பட்டார், எவ்வளவு நெருக்கப்பட்டார் இல்லையா? தன்னுடைய சரீரங்கள், அவர் அந்த இடத்துல அவரை கொண்டு போகிற இடத்துல சேவகர்கள் முள்வாரினால் அடித்து அவர் சரீரங்களை துண்டு துண்டாக என்ன செய்தாங்க? சரீரத்தை பீத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்படி சரீரம் ஒப்பு கொடுத்த நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பாரப்பட்டிருப்பாரு, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், நினைச்சு பாருங்க. அப்போ அவருக்கு முன்பாக நமக்கு என்னது? இது பெருசான வேதனை அல்ல.
ஆனால் அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். தேவனே என்னோட ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க பாருங்க. சரிங்களா? இயேசுட்ட நீங்க கேளுங்க, அவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. அவர்கிட்ட ஜெபம் செய்வது மட்டும் இல்லை, அந்த ஜெபத்தோட உங்கள் விண்ணப்பங்களை சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இன்னது தேவை ஆண்டவரே, இந்த காரியங்களை எனக்கு வாக்கி செய்யுங்க ஆண்டவரே, இந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிற இடுக்கமான காரியங்களை இருக்க என்ன அதுலேருந்து மீட்டு தாரும் ஆண்டாரு. இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுறாரு, 50ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்தில் சொல்லுறாரு. என்ன சொல்லுறாரு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் தேவனை சார்ந்து இருக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆபத்து நெருக்குகிற நேரத்தில், நோயினால் ஆபத்து, பலவீனத்தினால் ஆபத்து, கஷ்டங்களினால் ஆபத்து. ஒரு முறை கன்வென்ஷனுக்கு திருச்சி தேசத்தில் நான் போயிருந்த நேரத்தில் அந்த கன்வென்ஷன் நடந்த உண்மையான நிகழ்வு என்னன்னு சொன்னா, ஒரு சிறு குழந்தை ஆபத்தான நிலைமையில இருந்தது. கிருபாசன சபையிலே கடந்த ஒரு 10 வருடங்கள் இருக்கும். அங்கே 3 நாள் மீட்டிங்காக சென்றிருந்தேன். மீட்டிங் முடித்துட்டு கீழே வர்ற நேரத்தில் ஒரு அருமையான சகோதரர் தன்னுடைய பேத்தியை கொண்டு கிட்ட பக்கத்தில் வந்து, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க பேத்திக்கு என்று சொல்லி பாரத்தோடு அழுதார். அழுது அவருடைய பாட்டி ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம், தகப்பனார் ஒரு பக்கம், குழந்தையோட தகப்பனார் ஒரு பக்கம், பாரத்தோடு அழுதாங்க. என்ன பாரம் தெரியுமா? அந்த சிறு பிள்ளைக்கு வயது, அந்த பிள்ளைக்கு அந்த நேரம் 9 வயது எண்ணுகிறேன். அந்த பெண் பிள்ளை, அந்த குழந்தைக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை. இந்த இருதயத்தில் ஓட்டனால, ஹோல் இருந்தனால மிகுந்த பாரத்தோடு இருந்தார். நீண்ட நாட்களாக ஜெபம் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அப்படி இருந்தவங்க நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வருத்தப்படாதுங்க, நீங்கள் வேதனைப்படாதுங்க, ஜெபம் பண்ணுவோம், விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுப்போம், அதுக்கு அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்வாருன்னா, அவரிடத்துல கேட்கணுங்க, விண்ணப்பத்தோடு கூட அவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் செய்யணும். ஜெபம் செய்தோம். ஜெபம் செய்து முடித்த பின்பாக மறுபடியாக அந்த தேசத்தில் ஒரு 5, அந்த கன்வென்ஷன் முடிந்த ஒரு 5 வருடங்கள் பின்பாக இன்னொரு பகுதியில் ஊழியத்து போன நேரம் அந்த குழந்தை எப்படி இருக்கு சந்திக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதே திருச்சபைக்கு போயிருந்தேன். போன நேரம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி என் பிள்ளை நல்லா இருக்கா இருக்கா ஐயா தான் இப்போ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருங்கள், ஜெபத்தை கேட்குற ஆபத்து காலத்தில் கூட பாரமாக இருக்குதா, தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்ன அப்பந்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி சொல்ல நேரம் அவர் காரியத்தை என்ன செய்வார். பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். தேவன்கிட்ட ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்க நேரம் கேட்கணும். ஆண்டவர் எனக்கு உண்டான இந்த வேதனைகளை மாற்றி தாரும், எனக்கு உண்டான இந்த கஷ்டங்களை மாற்றி தாரும். ஆண்டவரே, உண்மை நோக்கி நான் அதிகமாக இருக்கணும்ப்பா, உண்மை சார்ந்திருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய காரியங்களிலே, நமக்கு வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம், அந்த ஆபத்து நாட்களிலே அந்த மகளுக்காக ஜெபித்து வந்தோம். ஆபத்து நாட்களில் இருந்த அந்த குழந்தைக்கு நல்லபடி ஆபரேஷன் பண்ண அவங்க சொன்னாங்க, சாட்சியம் சொன்னா, நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கையா, மகிழ்ச்சியா இருக்கிறோம், தேவன் கிருபை செய்தார். ஏன்னு சொன்ன அந்த பாரத்தை, எங்க பாரத்தை எல்லாம் அவருக்கு மேல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்ன செய்யற அந்த காரியத்துல தான் நீங்க ஈடுபாடா இருக்கணும். தேவ வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆராதனை பாடல்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பாடல்கள் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். ஊழியக்காரர் மூலமாக உங்களோடு பேசுவார். அப்போ இந்த காரியங்களை நம்ம கேட்டு பேசும்போது இதை தேவன் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னு சொன்ன தேவனுடைய சித்தத்தும் அல்லாதபடி செய்கிறவங்களுக்கு நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஏன்னா வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோனா என்கிற ஒரு மனிதர், நீங்க யோனா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற நேரத்தில் யோனா என்கிற மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தில் எட்டினது என்றார். பாருங்க எனக்கு அன்பானவர்களே,
தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு அக்கிரமம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறோம், தேவ அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய காரியங்கள் செய்ய நடக்காத நேரத்தில் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமமாக நாம் என்ன செய்ய, அக்கிரமங்களாக நாம் நடக்கிறோம், பேசுகிறோம். அப்போ அதே போல தான் பாருங்க. அப்போ அது சொன்னதும் யோனா என்ன செய்தார்? 3வது வசனத்துல, அப்போ யோனா கர்த்தருடைய வார்த்தை சமூகத்திலிருந்து விலகி, அதாவது அவர் சொல்லுறாரு, அப்பா நினிவே நகரமாகி அந்த தேசத்துக்கு போ, அங்க விரோதமா நீ பிரசங்கி, அங்க ஜனங்கள் என்ன செய்யற அக்கிரமத்துல இருக்கிறாங்க, என் சமூகத்துல வந்து எனக்கு எட்டிக்கொண்டே இருக்கிறது, பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்னுடைய காதில் துணிக்கிறது, என் சமூகத்துல வருகிறது, நீ போய் அவர்களை திருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே இந்த யோனா என்ன செய்வார்? கர்த்தருடைய சமூகம் அவர் சொன்ன தேசமானது விட்டு, அதாவது நினிவே தேசத்துக்கு போகாம தேவனுடைய இடத்தை சொன்ன வார்த்தைக்கு விலகி அவர் எங்க போறாரு பாருங்க, தர்ஷீஷு போகிற ஒரு கப்பல்ல ஏறி போறாரு. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய காரியங்களை உண்டான விஷயத்தில் நாம் விலகும் போது சில ஆபத்துகள் நேரிடும். அதான் யோனாவுக்கு நேர்பட்டது. யோனா அவர் சமூகத்திலிருந்து விலகினால தேவன் என்ன செய்கிறார்? அங்க ஒரு பெரிய காரியத்தை செய்தார். உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த யோனா போன கப்பல் என்ன ஆயிடுச்சு? பயங்கர காற்றினால் மூழ்கப்படுகிற நிலைமையில வந்துட்டு கப்பலை ஓட்டி மாலுமிகள் என்ன செய்தாங்க? அதிகமா பாரம் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாங்க. அப்பமும் கப்பல் என்ன செய்யுது? காற்றினால் மூழ்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. மறுபடியாக யோனா ஏறுறதுமே என்ன செய்தாருன்னு சொன்னா, அவர் கீழே போய் படுத்து கொண்டார். அந்த போட்ல போனதும் அங்க பாருங்க, 5வது வசனம் சொல்லுது, அவர் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி, அப்போ கப்பல்ல பாரங்கள் அதிகமா இருக்குது, அதை லேசாகும்படியாக என்ன செய்யற, கப்பல் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவே என்றால் கப்பலின் கீழ் தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அவன் அயர்ந்து போனான், நித்திரை பண்ணினான். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நீக்கி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நீங்க அவருடைய சன்னிதானத்தை விலகி தேவன் துக்கப்படும்படியா, வேதனைப்படும்படியா ஒரு அக்கிரம சிந்தனையோடு அவரை, அதாவது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மீறி போகிறதுனால வரக்கூடிய காரியங்கள். அதன் பின்பாதான் நீங்க அதிகாரம் வாசிக்கும் போது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, 6வது சொல்லுது, மாலும் அவனிடத்துல நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை பாருங்க, இவ்வளவு ஆபத்து வருது, இவ்வளவு கஷ்டங்கள் வருது, எழுந்துச்சு உன் தேவனை துதி. ஒரு நெருக்கங்கள் வருது. இந்த மாலுமியில் கப்பல் இருக்கிறவங்க சொல்றாங்க, போய் யோனாவை எழுப்பிடி, ஐயா நீ எழுந்துரு, எழுந்துச்சு நீ என்ன செய், நீ ஜெபம் பண்ணு, தேவனை நோக்கி உன் தேவனை நோக்கி துதின்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாரத்தை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர் சமூகத்தில். ஆனா தேவன் பிரியப்படுகிற பிள்ளைகளாக தான் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வாழும் போது அவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம பாரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தாதான் தேவன் விரும்புவார். நம்ம அக்கிரமக்காரராக இருந்து வட்டிக்கு வயமில்ல வட்டி வாங்கி பிறரை ஏமாத்தி பொருட்களை வாங்கி பிறரை நோக வைத்து பிறரை நிந்தித்து பிறரை தவறான வார்த்தைகளால் பேசி, சரிங்களா, இந்த மாதிரி இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் இந்த ஆண்டவரின் பாரம் எனக்கு இருக்கிறது, நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் கேட்க மாட்டார். அதுகளை விட்டு விலகி வாங்க. நம்மள்கிட்ட இருக்கிற தவறான காரியங்கள்ட்ட விலகி வந்து தேவ சமூகத்திலே பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம கூப்பிடுதலை கேட்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரே சகோதரி, உன் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் என்ன? உன் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் என்ன? முதலாவது அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறன்னு சொல்லி நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க நிதானிக்க வேண்டும். நம்மளை நாம ஆராய்ந்து பார்த்தாவே தேவனுடைய சமுதிரம் நிற்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நம்மளை மீட்டெடுப்பார். அதை விட்டுட்டு கந்து வட்டி வாங்கிட்டு வட்டி மேல வட்டி வாங்கிச்சு பிறரை நிந்தித்து பேசி பிறரை குறை சொல்லி பேசி பிறரை வச பேசி, சரிங்களா, பிறரை துன்படுத்தும்படியா காணப்பட்டு பிறருடைய பொருட்களை அபகரித்து நிந்தையாக பேசி, இப்படி எல்லாம் இருக்கும்போது தேவன் அதை அறவறுக்குகிறார். தேவ பிள்ளைகளே,
தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, தன்னுடைய பிள்ளையாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக உங்களை குடும்பம் காணப்பட வேண்டும், உங்க பிள்ளைகள் காணப்பட வேண்டும், எல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் அதை விட்டு போற நேரத்தில் தான் பெரிய கஷ்டங்கள் வருது. நீங்க அது மாத்திரமல்ல, யோபுவை பாருங்க. யோபு உண்டான காரியத்தில் பார்க்கும் பொழுது, ரெண்டாவது முதல்ல யோனாவை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது யோபுவை குறித்து பார்க்கும்போது, அங்கே யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, ஆராய்ந்து முடியாத, யோபு சொல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். அவர்கிட்ட நீங்க பாரத்தை வைத்து அவரிடத்து ஜெபிக்கும் போது அவர் நன்மையான ஈவுகளை நம்மளை நிரப்புவார். உங்களுக்கு காரியங்கள் அவர் வாய்க்கு செய்வார். அதுதான் 9:10 பாருங்க. நீங்க யோபு 9:10 அதான் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்றாங்க. யோபு தேவனிடத்துல கேட்ட போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோபு அதுதான். யோபுக்கு அநேக பாடுகள் தேவனுடைய சன்னிதானத்து விலகல்ல, தேவனோடு தான் இருந்தார், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். எதுக்குன்னு சொல்லி, எனக்கு ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லிதான் அவர் காணப்பட்டார். அப்ப அந்த தேவனிடத்தில் நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. 9:10 தான் சொல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்க நினைக்காத ஒரு காரியங்களை தேவன் செய்வார். நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்யாரு. எண்ணி முடியாது, நீங்க எண்ணி விட முடியாது அந்த மாதிரி அதிசயங்கள் ஆண்டவர் நமக்கு செய்வார். அவர்கிட்ட பாரத்தை போடுங்க. ஆனா எனக்கு அன்பான இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்ன நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக முக்கியமா நாம இருக்கணும். நம்ம ஆசீர்வாதம் பாத்திரவானாக இருந்தாதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, ஒரு இல்லத்துல செல்வதற்கு முன்பாக சொல்லுவான், என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த இல்லத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுறோம். அப்ப அந்த இல்லத்துல வாசல் அப்படி சொல்லிட்டு போற நேரத்துல அந்த ஆசீர்வாதம் தங்கும்படி அங்க காணப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் அவர்களை சாரும். அதே நேரத்தில் அந்த இல்லத்துல அந்த ஆசீர்வாதம் குறைவுள்ளதாக காணப்பட்டால் அது திரும்பி யார் சொன்னார்களோ, அதாவது இந்த இல்லம் ஆசீர்வாதம் அமையட்டும் சொல்லிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் திரும்பி வந்துவிடும். ஏன்னா தேவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பரமபிதா ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். ஏன்னு சொன்ன, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாம் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி உபாகமம் 4:6 சொல்லுகிறது. பாரத்தை நமக்கு மாற்றி விடுகிற ஆண்டவர், அவரை நாம் சார்ந்திருப்பது மாத்திரம், அவரையே தொழுந்து கொள்ளணும். உலக மனுஷரை நாடி போவது இரண்டாவது காரியம், சரிங்களா? ஆண்டவரை சார்ந்திருக்கணும், ஆண்டவரையே தொழுது கொள்ள வேண்டும். 4:7 அதான் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய தேவனாக கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபம் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி அது. அல்லேலூயா. எவ்வளவு அன்பான ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அருமையான ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளே. நமக்கு நம்ம இந்த ஆசீர்வாதம் பெற்ற நீங்க இப்போ இதை பார்த்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களும் உங்களை போல பெரிய ஜாதி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு உங்க பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, உங்க பக்கத்தில் இயேசு இருக்கிறார். தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் அவரே சார்ந்திருக்கணும், அவரே தொழுது கொள்ள வேண்டும். நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியங்கள் என்ன? காலையில் எழுந்திரிச்சது முதல்ல பெட் காஃபின்னு தான் கேட்குறாங்க இல்லையா? இல்லது செல்லை எடுத்து வச்சு நோண்டிட்டே இருப்பாங்க, இல்லது வெளியே உள்ள போய் அவங்களோட வேலைகளை கவனிப்பாங்க. அவங்க அலுவலக பணியாகவோ வேலை விஷயமாகவோ பள்ளிக்கூடம் பணியாகவோ பிள்ளைகள் செல்லும் போது தான் ஜெபிக்கிறாங்க. வேதம் சொல்லுற அதிகாலை நேரத்தில் முதல்ல இயேசுவை தேடுங்க. எழுந்திரிச்சதுமே முதல்ல தேவ சமூகத்தில் உட்காருங்க, வேதத்தை திருப்புங்க, ஒரு பாடல் பாடுங்க, ஒரு அதிகாரத்தை வாசிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன பேசுறான்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே நான் செல்லுகிறேன், என்ன வியாபார விஷயமாக செல்லுகிறேன், நான் செய்கிற பணி விஷயமா வெளியே செல்லுகிறேன், என் பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகிறார்கள், பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிறார்கள், ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புடுங்க.
நமக்கு செல்லு ஒன்றும் நம்மளை காப்பாற்றாது. காலையில் எழுந்திரிச்சு இயேசுவை தேடாதபடி இருந்துட்டு இயேசுவின் பாரத்தை பார்த்துக்கொள்ளும்னு சொன்னா அவர் எப்படி பார்ப்பாரு? யோசிச்சு பாருங்க. இயேசுட்ட நம்ம கேட்கணும், தேவ சமூகத்தில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும். முதலாவது கர்த்தருக்கு இடம் கொடுங்க. இரவு நேரத்தில் குடும்ப ஜெபம் செய்யுங்க. நம்மளுடைய வீட்டில், எனக்கு அன்பானவர்களை, வீட்டில் ஜெபங்கள் இல்லைன்னாலே அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்கள் எதுவும் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும். ஏன்னா பிசாசானவன் கர்ஜிக்க சிக்கத்தை போல இருக்கிறான். அவன் நுழைந்து விடுவான். அவனுக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. இயேசு உள்ளே வரட்டும். ஏன்னா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. படுக்கிற நேரம் கூட கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவரே, நாள் முழுவதும் எங்களை காத்து கொண்டீரப்பா, எங்களை பாவங்களை மன்னியும், தவறுகளை மன்னி, அந்த நாள் உண்டான பாவங்களையும் தவறுகளையும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதை மன்னிப்பார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சொன்ன ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம மாத்திரம் அல்ல. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அதுல 27வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மாம்சமான யாவருக்கும் அவர், நீங்கள் எனக்கு அன்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டு அருமையான இயேசு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மதம் அல்ல மார்க்கம் சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்தால் யாரா இருந்தாலும் சரி, நீங்க நான் இந்து என்னை ஆசீர்வதிப்பாரா, நான் இஸ்லாமியர் என்னை ஆசீர்வதிப்பாரா, நான் புற மதத்தை தேவனுக்கு முன்பாக மதம் கிடையாது. மதத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவர். அவரிடத்துல நீங்க முழங்கால் படிட்டு கேட்கும் போது, ஜெபிக்கும் போது அவர் செய்வார். அவன் பாருங்க 32ல எரேமியா 32ல் 27வது வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனம் 26 வாசிக்கிறேன். 32 எரேமியா 32 26 27 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பாருங்க, அவர் எல்லாருக்கும் கர்த்தர். வானம் பூமி அவருக்கு சொந்தமாகும். ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஏசு 66:1 சொல்லி இருக்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர்கிட்ட அந்த பூமியில இருக்கிற எல்லா மாம்சமான யாவும் தேவனுக்கு சொந்தமாகும். ஏன்னு சொல்லியாச்சுன்னா, அவர் எல்லா மனுஷர்களும் அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். அல்ல இல்லையா? அப்போ அதே போலதான் பாருங்க, யோபுக்கு நன்மை செய்தார். யோபு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் யோபுக்கு செய்தார். என்ன செய்தார்? யோபு 42:2 நீங்க வசனம் பார்க்கும் பொழுது, யோபு முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். எவ்வளவு பாரப்பட்டிருக்காரு பாருங்க. அவர் வாழ்க்கையில் எவ்வளவு பாரம் அவர் பட்டிருக்காரு இல்லைங்களா? இந்த பாரம் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர்கிட்ட பொறுப்பெடுத்து கொடுத்து பாருங்க. எங்கள் பாரத்தை மாற்றித்தாரும் தகப்பனேன்னு சொல்லி ஜெபம் செய்யுங்க. நிச்சயமா அவர் மாற்றுவார். அவர் பாரத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார். அவர் விடுதலை நாயகன், ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஏன்னு சொன்னால் நம்முடைய பாரத்தை ஆண்டவர்கிட்ட அவர் நம்மளை ஆதரிக்க விரும்புகிற ஆண்டவர், நல்ல தகப்பன். அவர் நம்மளை ஆதரிப்பார். என் மகனே, என் மகளே என்று சொல்லுகிற ஆண்டவர் இல்லையா? அப்போ அப்படி சொல்லுகிற ஆண்டவர், அவரிடத்துல நாம் என்ன செய்யணும்? அந்த வசனம் ஒரு கூட வாசிக்கிற 51 சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே என் ஜெபத்தை கேட்டறலும். ஆண்டோட கேட்கணும். இயேசுவே என் ஜெபத்தை கேட்டறலும், என் ஜெபத்தை கேட்டறலும் என்று சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, என் விண்ணப்பத்தை மறைந்து இருக்காதையும் ஆண்டவரே. நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் உமக்கு மறைவா இருக்கக்கூடாது சுவாமி. என் விண்ணப்பத்திற்கு நீ பதிலை தாரும், என் விண்ணப்பத்தில் ஒரு ஜெயத்தை தாரும் என்று சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவன் உங்களை ஆதரிக்க விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆதரிக்க விரும்புகிறார். அவர் நம்மளை ஆதரித்து நம்முடைய பாரத்திலிருந்து விடுதலை தர அவர் விரும்புகிறார்.
என்ன விதமான ஆபத்து காலமா இருந்தாலும் சரி, நெருக்கமான காலமா இருந்தாலும் சரி, உபத்திரவ காலமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம் தேவன் தான் என்ன செய்ய முடியும்? அவர் மாற்றி அவரால் மட்டும்தான் நம்மளை ஆதரிக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேல் பாரத்தை வைக்கிறீங்களா? இயேசுவே என்னுடைய பாரத்தை உங்களுடைய சமுதிரம் வைக்கிறான்னு சொல்றீங்களா? எனக்கு அன்பானவர்களே, கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தின ஆண்டவர் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்காக அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக சிலுவிலே அறையப்பட்டார். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்கள் பாரத்தை சொல்லுங்க. உலக மனுஷன்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க. நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷன் நம்புவதை விருதான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது விருதாவாக தான் இருக்கும். இயேசு மட்டும் சார்ந்திருங்க. அவற்றை மட்டும் நம்முடைய பாரத்தை சொல்லுங்க. அப்படி இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி இருந்தால் தான் நமக்கு உண்டான காரியம் நிறைவேறும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் வியாக்குலப்படுகிறது. என்னுடைய இருதயம் வியாக்குலப்படுகிற தாவீதே சொல்லுகிறார். ஏன் நீங்கள் வியாக்குலப்படணும்? எதுக்காக என் காரியம் நடக்கலைன்னு சொல்லி ஒரு பாரம் இல்லையா? என் மகளுக்கு திருமணம் ஆச்சு, குழந்தை இன்னும் கிடைக்கலேன்னு சொல்லி பாரம். என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, என் மகனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லைன்னு சொல்லி ஒரு பாரம். பிள்ளைகள் படிக்கிறாங்களே, நல்ல வேலை கிடைக்கவில்லையேன்னு சொல்லிட்டு பாரம். பிள்ளைகள் படிப்பு பணத்தேவை சந்திக்கப்படவில்லையே என்று சொல்லி பாரம். வாலிப தம்பிகள், என்னுடைய தம்பிகள் என்னுடைய பெற்றோர்களை பேச்சு கேளாதபடி உலக புறம்பான காரியத்தில் ஈடுபட்டு தங்களை மாய்த்து கொண்டு இருக்கிறார்களே என்ற பாரம். எனக்கு அன்பானவர்களே, என்னை இவர்கள் நிந்திக்கிறாங்களே, அவமானமாக பேசுகிறார்களே, நான் வேதனையோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கணவருக்கு போதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம். தொழிலில் அநேக நஷ்டங்கள் இருக்கலாம். தொழிலில் நெருக்கப்பட்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். எல்லா காரியங்களும் தேவன் நேர்த்தியாக மாற்றி சீர்படுத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவர் நிச்சயமாக சரிப்படுத்துவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவர்கிட்ட பாரத்தை ஒப்பு கொடுங்க. அவர் தூரத்துக்கு மாத்திரமல்ல, சமீபத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் அவற்றை போடுங்க. எந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷனும் தேவனுக்கு சமமான மனுஷன்தான். எந்த மனுஷனும் அவர் பிரித்து வைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் அல்ல இயேசு. அவர் எல்லாரையும் அரவணைத்து நேசிக்கிற ஆண்டவர். இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்துள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்புடுத்து, ஆண்டவரே என் பாரத்தை நீர் சுமந்தீரப்பா, கல்வாரி சிலுவையில் நீர் சுமந்தீரப்பா, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், தவறுகளை மன்னியும் என்று சொல்லுவீங்களா? அவர்கிட்ட நீங்கள் பாரம் வச்சிங்கன்னா இந்த பாரத்தெல்லாம் மாறும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லிதான் இந்த தலைப்பிலே தான் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த நேரம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் சமூகத்தில் போடுது இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த நேரத்தை கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உண்மையில் பாரத்தை வைக்க வேண்டும் ஆண்டவரே. மனுஷனை சார்ந்து நாங்கள் வாழக்கூடாது, உலகத்தை சார்ந்து நாங்கள் ஓடக்கூடாது. என் ஆண்டவர் சமூகத்தில் எங்களுடைய வேதனைகள், துக்கங்கள், ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், தவறுகளை மன்னியும். எங்களுக்காக அல்லவா நீர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், விற்கப்பட்டீர். இந்த தினத்தில் ஆண்டவர் எங்களுக்காக அல்லவா நீர் ரத்தம் சிந்தினீர். அப்பா, எங்களை குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும் சுவாமி. சொல்லுங்க பார்ப்போம். என்னை மன்னிங்க அப்பா. இந்த இடத்துல என்னை மன்னி, என் குடும்பத்தை ஆசிரியதிங்க, என் கணவரை ஆசிரியங்க, என் மனைவி ஆசிரியங்க, என் பிள்ளைகளை ஆசிரியதிங்க, என்னுடைய வியாபாரத்தை ஆசிரியங்க, வேலைகளை ஆசிரியங்க, கையில் பிரயாசத்தை ஆசிரியங்க. எல்லாம் உங்களை சமுதிரப்படுத்தி ஜெபிக்கிறோன்னு சொல்லுவோமா? இதை கேட்குற அருமையான எல்லா பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி, அவர் முதலாவது நம்முடைய தவறுகளின் பிள்ளைகள் ஆண்டட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசுதான் மன்னிக்க வேண்டும், இயேசுதான் விடுதலை தர வேண்டும், இயேசுதான் நம்முடைய பாரங்களை மாற்ற வேண்டும், அவர்தான் உங்களை ஆதரிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய ஆதரவு இல்லாமல் எந்த காரியம் நமக்கு ஜெயமாக மாறாது. தேவனுடைய ஆதரிப்பு இல்லாமல் எந்த காரியங்களும் நம்ம வெற்றி சிறக்க பண்ண முடியாது. ஏன்னா பிசாசம் கெர்ஜிக்கு சிங்கத்தை போல இருந்து தடை செய்து கொண்டு இருக்கலாம். தேவ சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள்.
கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆதரிப்பார், கைவிட மாட்டார். இந்த வாரம் முழுவதும் உங்களை ஆதரிப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆதரிப்பார். இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி, இந்த நிமிஷம் வழிநடத்த அந்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். தேவர் சமூகத்தை பொறுத்து நாம் அப்படி காணப்படும் போது தேவன் நம்மளை காக்கிற வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி கோடானு கொண்டு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால் ஆசீர்வதியும். அவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசு மூலம் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை எழுஞ்சி நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு முடிவோடு இருங்க, சரிங்களா? எந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவன் எல்லா காரியங்களும் செய்து உங்களை காரியங்களை ஜெயமாக மாற்றி தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.